ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களோடு கூட தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தும்படியாய் எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே உம்மை பாதம் அணிந்து அழைக்கிறோம். தகப்பனே, வருவீராக வருவீராக. மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் ஒருபோதும் வார்த்தைகளே வராதபடி, நீ வேதத்தில் கூடாதவைகள் ஒன்று கூட என்னிலே ஒருபோதும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமாகிய அக்கினி, இரத்தமாகிய அக்கினி, உம்முடைய அபிஷேகத்தின் அக்கினி, நீர் கூடாதவைகளும் ஆண்டவரே அல்லேலூயா, நீர் விரும்பாதவைகளும் வேதத்துக்கு புறம்பானவைகள் ஒன்று கூட என்னிலே காணக்கூடாதபடி சூட்டரிக்கப்பட்டு போவதாக. எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலே சூட்டரிக்கப்பட்டு போவதாக. எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் உம்முடைய வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய தயவும் வல்லமையும் உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய பேரன்பும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையிலே கர்த்தர் நம்மோடு கூட ஆவியானவர் பேசும்படியாய் இருக்கிறார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையில் சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் பேசணும்னு விரும்பி தான் ஒவ்வொருவரோட பேசுகிறார். சில வேளைகளில் நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியதை ஏற்றுக்கொள்கிறோம். சிலது அதை சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு இருபுறம் தேவனுடைய வார்த்தைகள் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் இருக்குது. இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நேரம் நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோறியும், ஒரு நேரம் தேவன் திட்டுவது போல இருக்கும். தேவன் நமக்கு ஒரு மிளாரில் கொடுக்கறது போல இருக்கும். அவைகள் எல்லாம் நமது நன்மைக்கே. தேவன் தருகிற ஆலோசனைகள் எல்லாம், ஆலோசனையாகிய வார்த்தைகள் எல்லாம் நமது நன்மைக்கே. நம் இக்கட்டு காலங்கள், நெருக்கத்தின் காலங்கள், கஷ்டத்தின் காலங்களை எல்லாம், ஒவ்வொரு காலங்கள் இருக்குது, மனுஷனுக்கு காலங்கள் இருக்குது. அந்த காலங்களை எல்லாம் நாம் கடந்து போகும்போது தான் நாம் யாருடையவர்கள் என்பது தெரிய வரும். நாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளா, விசுவாச மார்க்கத்தார்களா என்று நமக்கு தெரிய வரும்.
நமக்கு விரோதமாக வருகிற வார்த்தைகள், ஏராளமான வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் அல்ல. தேவனுடைய வார்த்தைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய வசனம். அந்த அடிப்படையிலேயே தான் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருக்கு ஏற்ற விதமாக இருக்கணும். அது விசுவாசத்துக்கு ஏற்ற விதமாகவும் தேவ நம்பிக்கைக்கு ஏற்ற விதமாகவும் ஒரு ஆத்துமா இன்னொரு ஆத்துமாவை பலப்படுத்தக்கூடியதற்குரிய வார்த்தையாகவும் இருக்கணும். இன்னொரு ஆத்துமாவை பலவீனமாக இருக்கிற ஒரு ஆத்துமா, நம்பிக்கை இழந்திருக்கிற ஒரு ஆத்துமாவை விடத்தழுகிற வார்த்தையாக இருக்கக்கூடாது. விடத்தழுகிற வார்த்தையாக இருக்கக்கூடாது. சரிந்து விடும்படி செய்கிற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. நாம் திடனற்று போகும்படியான வார்த்தைகள் தான் இந்த பூமியில் எல்லா மனுஷர் மூலியமாகவும் வரும். இந்த மனுஷர் அந்த மனுஷர் என்ற வித்தியாசமே கிடையாது, வரும். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள், உன்னதத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள். மனிதன் திராணியற்றவன். மனிதன் எதையும் செய்வதற்கு, நன்மையானவைகளை செய்வதற்கு திராணியற்றவன். மனிதன் திராணியற்றவன். நன்மையானவைகளை செய்யக்கூடியவர் கர்த்தர் ஒருவரே. மனிதனுக்கு தேவன் தாம் சொன்ன வார்த்தையிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுகிற மனிதன் உண்மை இல்லாத மனிதனாய் இருக்கிறான். சொல்லுகிற தேவன் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராகவே இருந்து தம்முடைய வார்த்தையின்படியே செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அதை வாங்குகிற மனிதன், அந்த வார்த்தையை வாங்குகிற மனிதனிடத்தில் தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது மனிதன் அதுக்கு பாத்திரவானா கிடையாது. தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள் கடந்து வரும்போது, ஆசீர்வாதமான ஆலோசனைகள் கடந்து வரும்போது மனிதன் அதற்கு தகுதி இல்லை. ஆனால் தகுதியற்ற மனிதனுக்காக ரத்தம் சிந்தின ஆட்டுக்குட்டியானவருடைய நீதினாலே நமக்கு அதை என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறார். அதற்கு ஒரு நாளையும் வேளையும் குறித்து வச்சிருக்கிற தேவனை நோக்கி தான் நாம் முறையிடணும். இரவும் பகலும் அவரை நோக்கி நாம் முறையிடும் போது நம் விசுவாசத்தை அசக்கிறதுல வேரோடு பிடுங்கெடுக்கிற காரியங்கள் அநேகம் வருகிறது. அதிலே நாம் விழுந்து நாம் ஆசீர்வாதத்தை இழந்திராதபடி கிருபையாய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இங்கே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாகவும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளை வகையறுக்கிறதா இருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற இருதயத்தில் இருக்கிற நினைவுகள், அவனுடைய எண்ணங்கள், அவன் யோசனைகள் எல்லாவற்றையும் அது வகையறுக்கிறதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது. அந்த வார்த்தையில் தான் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வரார். தேவ ஆவியானவர் பேசிக்கொண்டு வரார். இங்கே சொல்லப்படுகிறது, சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். என்னென்ன காரியத்துக்கு அவர் கேட்குறாரு, என்னென்ன காரியத்துக்காக அவர் அப்படி சொல்கிறாரு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்தரியங்கள் என்னை உணர்த்தும் என்று. வசனம் 16ஆம் அதிகாரம் 1 6 வரைக்கும் வாசிங்க. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. முதல் வசனமே, தேவனே என்னை காப்பாற்றும். தாவீது ராஜா என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்தார் என்றால்,
அது வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிறகு இந்த பூமியில் மிகுந்த உபத்திரவங்களையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்த வேத புருஷர்களில் அவரும் ஒரு முக்கிய நபராக இருக்கிறார். தன் சொந்த ஜனங்களாலே பகைக்கப்பட்டார், தன்னோடு கூட இருந்தவர்களாலே பகைக்கப்பட்டார், நன்மை செய்து பகைக்கப்பட்டார், நன்மை செய்து பகைக்கப்பட்டார். நன்மை செய்து அவர் சவுலாலே அனுதினமும் வேட்டையாடப்படுவதற்கு துரத்தப்பட்டார். ஆனால் கர்த்தராகிய தேவன் அவரை சத்ருவின் விருப்பத்துக்கும் சத்ருவின் மனுஷருடைய விருப்பத்துக்கும் சத்ருவின் மனுஷர்கள் சொல்லுகிற தவறான தப்பிதமான பொல்லாப்பான அவிசுவாசமான வார்த்தைகள் சாப வார்த்தைகள் அவர் வாழ்க்கையில் நிறைவேறாதபடி கர்த்தர் அதை அவமாக்கி போட்டார். அநேக கஷ்டங்கள் அநேக பாடுகள் பல வருஷங்களாய் தாவீது பட்ட கஷ்டம். அதில் தான் எழுதப்பட்ட சங்கீதத்தில் ஒன்று இது, தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன். அவர் சொன்னது, என்னை காப்பாற்றணும்னா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், வேறு யாரும் என்னை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. எனக்கு உண்டானவைகளை எல்லாம் எனக்கு காப்பாற்றி தரணும்னா நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றி தரணும். உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரையை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என்னுடைய ஐஸ்வர்யம், அதாவது செல்வம், என்னுடைய ஐஸ்வர்யம் உமக்கு வேண்டியதாயிராமல், 3ஆம் வசனம், பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது. நீர் எனக்கு ஏராளமான செல்வத்தை கொடுத்திருக்கிறீர், ஏராளமான ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறீர். அது உமக்கு வேண்டியதில்லை ஆண்டவரே, அது நீர் கொடுத்தது, அது நீர் தான் கொடுத்தீர். அது யாருக்கு? பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கு தான் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய் சொல்லிட்டு சொல்கிறாரு, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமாயிருக்கிறார், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். அப்போ சொல்கிறாரு, என்னை எல்லா விதத்திலும் காப்பாற்றணும்னா நீங்கள் தான் என்னை காப்பாற்றுவீங்க. என்னோடு இருக்கிறவங்க என்னை காப்பாற்ற முடியாது, என்னையே நான் காப்பாற்றி கொள்ள முடியாது. என்னை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார், நான் நம்பி இருக்கிற தேவன்தான் என்னை காப்பாற்றுவார். நான் அவரை நோக்கி தான் கூப்பிடுவேன், நான் அவரை நோக்கி தான் கெஞ்சுவேன், அவரை நோக்கி தான் கதறுவேன், அவரை நோக்கி தான் முறையிடுவேன், அவரை நோக்கி தான் நான் விண்ணப்பம் பண்ணுவேன், அவரை நோக்கி தான் நான் வேண்டுதல் செய்வேன். ஏனென்றால் அவர் என் ஜெபத்தை கேட்கிறவர், என் கண்ணீரை காண்கிறவர். ஆனால் நான் எப்படி நடக்கிறேன், நான் எப்படி நடந்து கொள்கிறேன், என் நம்பிக்கை எப்படி இருக்குது, என் வார்த்தைகள் எப்படி இருக்குது, மற்றவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடியதாக இருக்குதா, மற்றவங்க விசுவாசத்தை வேரோடு பிடுங்கெடுக்கிறதா இருக்குதா, எந்த விதத்தில் இருக்குதுன்னு கர்த்தர் பார்ப்பார். அப்போ எனக்கு ஆலோசனை கொடுப்பது கர்த்தர் கொடுப்பது. நான் அழிஞ்சு போகிறதுக்கு எனக்கு ஆலோசனை கொடுப்பதில்லை. சிலதை சரிப்படுத்தி கொள்ளணும், சிலதை சரியாக்கி கொள்ளணும் என்று கர்த்தர் சொல்வதெல்லாம் நமது நன்மைக்காக சொல்லுகிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல். 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதில் ஒரு அருமையான வார்த்தை 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கும். 5:6. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்து சும்மா அப்படி தண்ணி வந்து அப்படி தெளிச்சுட்டு போகிறதுக்கு என்ன செய்கிறாங்க, தண்ணி தெளிச்சுட்டு போகிறதுக்கு
ஐயோ குய்யோ ஐயோ குய்யோன்றாங்க. ஆனால் இங்கே சொல்கிறாரு ஜலப்பிரவாகம்னா வெள்ளம். என்னது? வெள்ளம். அந்த வெள்ளம் வந்தாலும் அது என்னை அணுகாது, அது என்னை அணுகாது. இதே சங்கீதக்காரன் தான் 91ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. அவர் தான் சொல்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன்? காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். அவர் சொல்கிறபடி நாம் நடந்தால், அவர் சொல்கிறபடி நாம் நடந்தால் சகலவற்றிலும் நாம் காப்பாற்றப்படுவோம். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று, ஒன்று இல்லைன்னா இன்னொன்றுக்கு கர்த்தர்கிட்ட வந்தே ஆகணும். இது முடிஞ்சிச்சு, பணப்பிரச்சனை முடிஞ்சிச்சு, அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, எந்த பிரச்சனை முடிஞ்சாலும் சரி, உலகத்தில் இருக்கும் பரியந்தமும் ஏதாவது ஒன்று வந்துக்கினே இருக்கும். ஆனால் அதிலிருந்தெல்லாம் தப்ப வைத்து காப்பாற்றி, நம்மை காப்பாற்றி தப்புவித்து காப்பாற்றி விடுவிக்கிறவர் கர்த்தர். காப்பாற்றி விடுவிக்கிறவர் கர்த்தர். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்று சொன்னால், நான் புலம்புகிற காரியங்கள் நிறைய வரும், புலம்புகிற காரியங்கள் வரும். ஆனால் அந்த புலம்பதில் தேவனுடைய சன்னிதானத்திலே ஊற்றிவிட்டால் நல்லது. தேவனுடைய சன்னிதானத்தை, மனுஷருடைய சன்னிதானத்தில் ஊற்றுவது ஆபத்து, ஆபத்து. மனுஷருக்கு முன்பாக கதறுவது ஆபத்து, ஆபத்து. கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தர் சமூகத்தில் கர்த்தர் பாதபடியிலே கதறுவது நல்லது. கர்த்தர் பாதத்தில் கண்ணீர் வடிப்பது நல்லது. கர்த்தரிடத்தில் நம்மளுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் அவர் சமூகத்தில் ஊற்றுவது நல்லது. அப்படி தான் சங்கீதத்தில், வேதத்தில் தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்படுது. 62ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்க, உங்கள் இருதயத்தில் இருக்கிறதை அவரிடத்தில் ஊற்றி விடுங்க, ஊற்றி விடுங்க. 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுது ஊற்றி விடுங்கன்னு. அப்போ அவர் சமூகத்தில் ஊற்றுறத விட்டுட்டு மனுஷர் சமூகத்தில் ஊற்றுவது நல்லதல்ல, ஆபத்து. ஒருமிக்க நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவோம் என்றால், நம் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற தேவன் இறங்குகிற தேவனாய், மன்னித்து இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். சூழ்நிலைகள், நிலைமைகள் எல்லாமே நல்ல விதமாகவே போய்கொண்டிருக்குது என்றால், ஆரம்பத்தில் இருந்தே எந்த விதமான இதுவே இல்லாமல் ஒரு தோச்சி எடுத்து வெளுத்து சுத்தமாக்குகிற, தேவன் புடமிடுகிற காரியம் எதுவுமே இல்லாமல் நல்லா போய் செம்மையாக போய் முடிஞ்சு கல்லறைக்கு போயிட்டோம்னா பரலோகத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் வந்தவர்கள் என்று. வாங்கி கட்டிக்கிற உபத்திரவம் அல்ல, கர்த்தர் நிமித்தமாய் படுகிற உபத்திரவம். அதை குறித்து தான் அங்கே எழுதப்பட்டிருக்குது, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை வாழ்க்கைக்காக, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்காக, இந்த உலகத்தில் நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம 10 தலைமுறைக்கு சொந்த பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுல பாடுபட்டுட்டு மறித்து போகிற அந்த உபத்திரவத்தை பற்றி அங்கே எழுதப்படலை. கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய சித்தத்துக்கு பாடுபட்டு கர்த்தருடைய வழியிலே வருகிற உபத்திரவங்கள், கர்த்தர் நிமித்தமாய் கர்த்தரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறது நிமித்தமாய், வாடுகிறது நிமித்தமாய், தேவ சித்தம் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தேவ பிள்ளைகள் தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடந்து வரும்போது சத்ருவினாலும் சத்ருவின் மனுஷராலும் அவர்கள் வார்த்தையாலும் செய்கையாலும் வருகிற சகல உபத்திரவங்கள், 1-2 இல்லை, உபத்திரவங்கள், அந்த உபத்திரவங்களின் வழியாய் வந்தவர்களை குறித்து தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சும்மா அங்கே இங்கே நம்ம இருக்கிற அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை குறித்தெல்லாம் அங்கே சொல்லப்படலை. அவர்கள் தான் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட, அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரோட குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஏராளமான கூட்ட ஜனம் நிற்குது. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலோசனையை இந்த பூமியிலே கேட்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு
அது நல்லது என்று அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாய் கடந்து பரலோகத்துக்கு கர்த்தராலே வந்தவர்களுக்குத்தான் பரலோக வாழ்வு. அவர் தான் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. சங்கீதம் எங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 139 சங்கீதம். பதினேழாம் வசனமும் 18ஆம் வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன். பாருங்க, அப்படின்னா இவர் மனுஷனுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது இல்லை, மனிதனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது தாவீது இல்லை. ஒரு சில காலங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரை அவர் ருசித்த பிறகு, கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே என்று அவர் அறிந்துட்ட பிறகு, உணர்ந்துட்ட பிறகு, அவர் வாழ்க்கையில் தேவன் அவருக்கு கொடுக்குற ஆலோசனைகள் எல்லாம் அருமையானது என்று தாவீது ராஜா கர்த்தருடைய வார்த்தையை ஆவியானவராலே எழுதி வச்சதுனால்தான் சொல்கிறார், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். அவர் வாழ்நாள் எவ்வளவோ இருந்ததோ, 80 வயதோ 90 வயது இருந்தாரோ, ஆனால் அவர் கர்த்தரை அறிந்த காலத்திலிருந்து, ஒரு சம்பவத்தை தவிர கர்த்தரை அறிந்த காலத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிறதான். ஏனென்றால் அவர் பார்க்காத மனிதர் அல்ல, பார்க்காத பிரபுக்கள் அல்ல, பார்க்காத ராஜாக்கள் அல்ல, பார்க்காத பராக்கிரமசாலிகள் அல்ல, பார்க்காத சத்துருக்கள் அல்ல. ஆனால் அவர்களை எல்லாம் ஒருமிக்க வீழ்த்தினது கர்த்தராலே தான் தாவீது வீழ்த்தினார். அவர்களுடைய சூழ்ச்சிகள், வஞ்சகங்கள், அவருடைய திட்டங்கள் சகலமும் அழிந்தது கர்த்தரால தான் என்பதை தாவீது நன்றாக அறிந்ததினால்தான், கர்த்தர் சொல்ல ஆலோசனைப்படியே தாவீது நடந்து கொண்டதனால்தான் தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருந்த உன்னதமான நோக்கம், சித்தம் நிறைவேறிற்று. தாவீதை சந்திக்க வருகிற மனிதர்கள், அது உறவினர்களோ அது யாரோ, தாவீதை சந்திக்க வருகிற மனிதர்கள் சொல்லுகிற எந்த ஒரு துன்மார்க்கமான ஆலோசனைகளோ, நல்ல விதமாக சொல்வதை போல சொல்லுகிற ஆலோசனைகளோ, அதை அவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறார், தேவனுடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏசாயா 28:29. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். எப்போ தெரியும் கர்த்தர் செயலில் மகத்துவமானவர் என்று? அவர் பிள்ளைகளுக்கு செய்து வைத்திருக்கிறத நிறைவேற்றி முடிக்கும் போது தான் தெரியும். அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமான ஆலோசனை சொல்லும்போது அந்த ஆச்சரியம் தெரியாது. அந்த ஆலோசனையின்படி அவருடைய பிள்ளைகள் நடந்து கொண்டு வரும்போது, அந்த ஆலோசனைகள் நிறைவேறும்போது தான் தெரியும் அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர் என்று. அவரை நோக்கி நித்தமும் கூப்பிடு, அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, அவரை நோக்கி நித்தமும் கதறு, அவரை நோக்கி மன்னிப்பு கேட்டு கதறு என்று சொல்லும்போது அது வேண்டாத ஆலோசனை அல்ல, நல்ல ஆலோசனை. கர்த்தருடைய ஆலோசனைகள் அதை நாம் பண்ண நாமும் சரியாகி வருவோம். நம்மையும் சரிப்படுத்திக்கிட்டே வருவார். சத்ருகளின் கிரியைகளை அழிச்சுக்கிட்டே வருவார். அவர் சொன்னனால நம்ம கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை தருவார். அவரை விட்டுட்டு மனுஷரை பார்க்கறதுனால தான், மனுஷருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான், மனுஷரை தலைக்குள்ளே உயர்த்தி வச்சிருக்கிறதுனால தான் சில நேரங்களிலே கர்த்தருடைய ஆலோசனைகள் மனிதனுக்குள்ளே போவதே இல்லை. கர்த்தர் செய்வார் என்கிறது உள்ளே போவதே இல்லை. கேட்குறது என்னவோ நல்லா கேட்போம், பண்ணுவோம், எல்லாம் சொல்லுவோம். ஆனால் சற்று சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி லைட்டாக அப்படி வந்த உடனே, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக அப்படி வந்த உடனே எல்லாமே மாறிப்போகுது.
மாறிப்போகுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஒன்றாம் வசனம். தன்னுடைய முதல் வார்த்தையே துன்மார்க்கருடைய ஆலோசனைகள். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவேன் என்று சொன்னால் தருவார். அதை கேட்டு நாம் வளருவோம் என்றால், அப்போ யார் சொல்கிற வார்த்தையை நாம் கேட்டு நாம் நடக்கிறோம் என்று அதனாலே நம்ம என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம யாரோட கூட நடக்கிறோம்? இது வரைக்கும் கர்த்தரோட கூட நடந்துக்கிட்டு இருப்போம். டக்குன்னு ட்ராக் மாறி என்ன பண்ணி செய்வோம்? டக்குன்னு அடுத்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதில் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் என்ன பண்ணாதீங்க? நடவாதீங்க. பாவிகளுடைய வழியில் நில்லாதீங்க. பரியாசக்காரர்கள் என்று சொன்னால் தேவன் செய்யவே மாட்டார். நாம் தேவனை காட்டிலும் வல்லவர்கள். நாம் தேவனை காட்டிலும் பராக்கிரமசாலிகள், தேவனை காட்டிலும் அறிவாளிகள், தேவனை காட்டிலும் சாமர்த்தியசாலிகள், தேவனை காட்டிலும் சாமர்த்தியதானிகள். தேவன் நம்ம விட குட்டையானவர், நமக்கு கீழே இருக்கிறவர். நாம் தேவனுக்கு மேலாக இருக்கிறவர்கள் என்று நாம் அநேக வேளைகளில் எண்ணி விடுகிறோம். இல்லை. மனுஷன் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறான், பூவுக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. கர்த்தர் நன்மை செய்யும் போது ஆகா ஊகோன்றது கர்த்தர் நம்ம பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நம்ம நினைப்போம். அப்படிலாம் சந்தோஷப்பட மாட்டார். மிகுந்த உபத்திரவத்தின் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், பாடுகள், வேதனையில் அவரை நம்பி வருகிற பிள்ளைகளுடைய மனங்களிலே அவர் வாழுகிற தேவன், விரும்புகிற தேவன். என்னை மறுதலியாமல், என்னை புறக்கணிக்காமல் தேவன் இன்னும் என் மேலே அன்பு வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பார்த்தா அவர் என் மேலே அன்பு வச்ச மாதிரியே தெரியல, என் மேலே இறக்கம் வச்ச மாதிரியே தெரியல, என்னை மன்னிச்ச மாதிரியே தெரியல, என்னை அவர் தூக்கி எடுத்த மாதிரியே தெரியல, என்னை விடுவிக்கிற மாதிரியே தெரியல, எனக்கு அவர் ஆசீர்வதிக்கிற மாதிரியே தெரியல, எல்லாமே சபிச்ச மாதிரியே தெரியுது என்று நமக்கு தோணும். ஆனால் உண்மை அது கிடையாது. கர்த்தர் அவரவர் வாழ்வில் ஒரு நல்ல நோக்கத்தையும் நல்ல சித்தத்தையும் ஒவ்வொருவருக்கும் வச்சிருந்து அவரவர்களுக்கு ஒரு நேரத்தையும் வேலையும் குறித்து வச்சு அந்த நாளிலே அவர்களுக்கு எதிர்பார்க்கறதுக்கு மேலாக செய்து முடிப்பார். அவர்தான் தேவன், அவர்தான் இரட்சகர், அவர்தான் ஆவியானவர். மனுஷர் பலர் நம்மை சந்திப்பார்கள், பலர் நம்மை பார்ப்பார்கள், பலர் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடையவர்களாக இருந்தால் தேவன் செய்வார் என்று சொல்லுவார்கள், தேவன் கைவிடவே மாட்டார் என்று சொல்வார்கள், தேவன் நம்மை விட்டு விலகவே மாட்டார் என்று சொல்வார்கள், தேவன் நம்மை ஏமாற்றவே மாட்டார் என்று சொல்வார்கள். அதுதான் கர்த்தருக்கு பிரியும். என்னவோ தெரியல என்று சொல்வது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது அல்ல. சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-4. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் வசனமே பாருங்க. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். வேண்டாத வார்த்தைகளை சத்துரு கொண்டு வந்து போடும்போது அதை குறித்து சிந்திப்பானேன். அதை சிந்திச்சாலே சாத்தான் சுருக்கு போட்டு கட்டி வச்சிருவான். 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். பார்த்தீங்களா? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். இப்போ நம்ம இந்த வாரம்லாம் கடந்து வந்திருப்போம். இந்த வாரம்
கடந்து வந்திருப்போம் இல்லையா? இந்த இன்னைக்கு தேதி 5, இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னது, 5 நாளைக்கு முன்னாடி 31ஆம் தேதி, பழைய வருஷம். பழையவையெல்லாம் ஒழிந்தது, எல்லாம் புதிதான இது இருக்குதா பாருங்க? கிடையாது. அன்றைக்கு இருந்தது போல் இருக்கிறோமா பாருங்க? 1ஆம் தேதி இருந்தது போல் கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருந்தது போல் இந்த 5ஆம் தேதி இருக்கிறோம் பாருங்க. அதுக்கு இடையில எவ்வளவோ நமக்குள்ளே என்ன வந்திருக்குது? கொந்தளிப்புகள், எவ்வளவோ விருதா காரியங்கள் எவ்வளவோ வந்திருக்கு. இங்கே சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை, விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும், முதல்ல கர்த்தருக்கு விரோதமாகவும், அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்றாராம், 4ஆம் வசனம், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார், ஆண்டவர் அவர்களை இகழுவார் என்று. சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8-10. கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குடி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. பாருங்க, இங்க சொல்றாரு, கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைங்க எழும்பக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் எழும்ப கூடாது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை வரவே கூடாது, தேவ பிள்ளைகளுக்கு கடன் அடைக்கப்படவே கூடாது என்று எழும்பி நிற்கிற கூட்டம், சத்துருக்களின் கிரியைகளும் ஆவிகளும் மனுஷர்களும் ஏராளமாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் தேவனை காட்டிலும் பெரியவர்கள் அல்ல, தேவனை காட்டிலும் பலசாலிகள் அல்ல. உலகத்தின் மக்களை எல்லாம் சேர்த்து ஒரே மனுஷனாக ஆக்கி அப்படி தேவனுக்கு முன்னாடி நின்னாலும் அவன் குப்பையும் தூசியும், தேவனுக்கு முன்னாடி குப்பையும் தூசியும். வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுடைய நிமித்தம் உமது நீதியில என்னை நடத்தி செவையான பாதையில் என்ன செய்யுங்க, என்னை நடத்துங்க. ஏனென்று சொன்னால் அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடு. நல்ல அதை சொல்றார், அவங்க உள்ளம் அப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள், நல்ல விதமாக பேசுகிற மாதிரி பேசுகிறார்கள், ஆனால் அது அப்படி அல்ல. 10, தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளிலே விடும்படி செய்யும், அவர்கள் துரோகங்களின் திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. ஒரு இடத்துல வேதத்தில் இருக்கு, சவுலாய் இருக்கிற பவுல், அதுக்கு பிறகுதான் பவுலாய் மாறுறார் கர்த்தரால். ஆனால் அவர் சவுலாய் இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிக துன்பங்களையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் வார்த்தையாலும் நடக்கையாலும் செய்கையாலும் அவருடைய கிரியைகளினாலும் ஏராளமாய் செய்து கொண்டு வந்த சவுலை ஒரு நாளிலே கர்த்தர், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்த்தால் கர்த்தர் அதிலே சவுலை சந்திக்க வர்றார். கர்த்தருடைய வெளிச்சம் அவன் மீது பட்ட உடனே குதிரையிலிருந்து மேலேருந்து கீழே விழுகிறான். அவனோடு இருந்தவர்கள் எல்லாம் விழுறாங்க தொப்புன்னு. ஆனால் அந்த வெளிச்சம் அவனை சுற்றிலும் பிரகாசித்தது என்று கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து பேசுவதும், கர்த்தருடைய பிள்ளைகளை வார்த்தையால் கொள்ளுவதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காரியங்களை செய்வது கர்த்தருக்கு விரோதமாய் செய்வது என்று சொல்றார். சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், என்னை ஏன்
துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை, கர்த்தரையே நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்திலிருந்து இரக்கமும் தயவும் கிடைக்கும், கர்த்தரிடத்திலிருந்து மீட்பும் விடுதலையும் கிடைக்கும், கர்த்தரிடத்திலிருந்து கடனெல்லாம் அடைக்கப்படும், பிரச்சனைகள் அடைப்படும், நோய்கள் எல்லாம் குணமாகும். கர்த்தர் என்னென்ன பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திக்கிறார்களோ கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடப்பது, கர்த்தருக்கு விரோதமாய் நடப்பது, அப்படி சிந்திப்பது, யோசிப்பது, செயல்படுவது கர்த்தருக்கு. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று. அவர் டைரெக்டாக போய் ஏசாமிக்கிட்டே போய் துன்பப்படுத்த போனார்? இல்லை. அவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவது, அவர் பிள்ளைகளை வேதனைப்படுத்துவது, அவர்கள் பிள்ளைகளை வேதனைப்படுத்துவது, அவர்களுடைய விசுவாசத்தை குலைப்பது, அவர்களுடைய நம்பிக்கையை குலைப்பது, அவர்களை திடனற்று போகும்படி செய்வது, அவர்களை பயமுறுத்துகிற காரியங்கள், அவர்களுக்கு அவநம்பிக்கையை உண்டு பண்ணுகிற காரியங்கள், கர்த்தரை நம்பாமல், கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் சொல்லுகிற அந்த காரியத்தெல்லாம் தேவனை வருத்தப்படுத்துவதும் வேதனைப்படுத்துவதும் தேவனை துன்பப்படுத்துவதுமான வார்த்தைகள். நம்ம 1000 ஸ்தோத்திர பலி சொன்னாலும் கூட கர்த்தரை உண்மையாய் நாம் நேசித்து சொல்லும் ஒரு ஸ்தோத்திர பலியே கர்த்தருக்கு உகந்த பலியாய் இருக்கும். அப்போ இங்கே இந்த வார்த்தையை இந்த இடத்துல சொல்கிறாரு. அடுத்த ஒரு பகுதி, அது கீழே அதே அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. பாருங்க, 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உம்மை நம்புகிற யாவரும், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷிக்கிற ஒரு நாள் வச்சிருக்காரு. ஆமீன் வராது, ஏன்னா அந்த நிலையில் இல்லை, வராது. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷிப்பார்கள். உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்கள். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருந்தாரே. சொன்ன வார்த்தையில் கர்த்தர் ஒருவரே உண்மை உள்ளவராய் இருந்தாரே. அவர் நமக்கு சொன்னின ஒரு வார்த்தையினுடைய ஒரு எழுத்துக்கள் கூட நம் வாழ்க்கையில் தவறாமல் போய்விட்டதே. நாம் எப்பொழுதும் குற்ற உணர்வுகள் இல்லாதவர்களாய் காணப்பட்டால் நல்லது. குற்ற உணர்வு இல்லாதவர்களாய் காணப்பட்டால் நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் உள்ளான அன்பும் உள்ளான மனமும் கர்த்தரோடு கூட இருக்குமானால் நாம் எல்லோரையும் கர்த்தருக்குள்ள நேசிப்போம், எல்லோரையும் கர்த்தருக்குள்ள அன்பு கூறுவோம். ஆனால் நம் தேவனோடு இருப்பதை போல நாம் இருந்துக்கிட்டு சத்ருவோடும் கைகோத்து கொண்டு இருந்தோமானால் உண்மையான தேவனுடைய அன்பை நம்மால் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. நமக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-4. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தையும் நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்ரு என்மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து உம்முடைய எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். பாருங்க, நன்றாக நம் ஒவ்வொருவருக்காக தான் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்?
எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நிறுத்தரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகஞ்சன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தரலாம். இப்படி செய்தரலாம். அருமையான கர்த்தருடைய தாசன் எப்படி கர்த்தரை அறிந்திருப்பார் என்றால் இப்படி சொல்லியிருக்கிறார். இப்படி அப்போ அவர் தினமும் தாவீது பார்த்த சத்துருக்கள் எல்லாம் ஒரு நாளிலே இல்லாமல் போய்விட்டார்கள். காணாமல் தாவீதுக்கு விரோதமாய் பேசினவர்கள், தாவீதுக்கு விரோதமாய் யுத்தம் கலந்தவர்கள், தேவனோடு கூட யுத்தம் கலந்ததினாலே, தாவீதோடு கலந்த யுத்தம் அல்ல, தேவனோடு கூட கலந்த யுத்தமாய் அது காணப்பட்டதினாலே தாவீதினுடைய சத்துருக்களை கர்த்தர் பூமியில் இராதபடி வேரோடு அழிச்சு போட்டார். தாவீது இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. தாவீதினுடைய வாழ்க்கையில் தேவன் வச்சிருக்கிற நோக்கம் சித்தம் நிறைவேறக்கூடாது. ஏன் இதை சொல்கிறார் என்றால், தாவீது என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை நம்பி உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய தாவீதாக கர்த்தர் பார்வையிலே காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ கர்த்தராகிய தேவனை குறித்து 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். இப்படிலாம் சொல்லிட்டு தான் 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உம்முடைய கிருபையின் மேல், தகுதியற்ற நீசன் மேல் நீர் காராட்டுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் கட்டாயம் உமது விரைவில் நம்பிக்கையாயிருக்கிறேன். என் இருதயம் நிச்சயம் களி கூறும்படி செய்வீர். 6ஆம் வசனம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு, நான் நன்மையை பெறக்கூடாது, ஆசீர்வாதத்தை பெறக்கூடாது, தாவீது வெற்றி பெறக்கூடாது என்ற நினைத்த சத்துருக்களுடைய விருப்பங்கள், ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் அவமாக்கிப்பட்டதினாலே எனக்கு அவர் நன்மை செய்தார். அவரை நான் பாடுவேன் என்று சொல்லி, அதே கடைசியாக ஒரே ஒரு வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தது. உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. 31ஆம் சங்கீதம் 13-14. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். பாருங்க, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். அநேகர் தாவீதுக்கு விரோதமாய் அவதூறு சொல்வதை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறார். திருப்பி சொல்கிறார். யாரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறாரு? என் தாத்தாவை நம்பியிருக்கிறேன், என் பாட்டியை நம்பியிருக்கிறேன், என் அப்பாவை நம்பியிருக்கிறேன், என் அம்மாவை நம்பியிருக்கிறேன், என் மாமனை நம்பியிருக்கிறேன், என் அத்தையை நம்பியிருக்கிறேன் நான் சொல்கிறாரு. என் நண்பனை நம்பியிருக்கிறேன், என் மகளை நம்பியிருக்கிறேன், என் மகனை நம்பியிருக்கிறேன் நான் சொல்கிறாரு. என் சேனாதிபதியை நம்பியிருக்கிறேன், என் தளபதியை நம்பியிருக்கிறேன் நான் சொல்கிறாரு. என் ஐஸ்வர்யத்தை நம்பியிருக்கிறேன் நான் சொல்கிறாரு. என் பலத்தை நம்பியிருக்கிறேன் நான் சொல்கிறாரு. இல்லை, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நீரே என் தேவன். ஒரு நாள் அவதூறு சொல்கிறவர்கள் காணாமல் போவார்கள். விரோதம் பாராட்டுகிறவர்கள் கர்த்தராலே காணாமல் போவார்கள். ஆலோசனை சொல்லுகிறவர்கள் இல்லாமல் போவார்கள் என்பதை தாவீது அறிஞ்சதுனால தான் சொல்கிறார், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நீரே என் தேவன். 15ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கு சத்துருவின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும்.
என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்ன செய்யுங்க, தப்புவியும். என் காலங்கள் யார் கையில் இருக்கு? உங்கள் கையில் இருக்கு ஆண்டவரே. என் காலங்கள் யார் கரத்தில் இருக்கு? உங்கள் கரத்தில் இருக்கு. அப்போ தாவீது யார் கரத்தில் இருந்தார்? கர்த்தர் கரத்தில் இருந்தார். அப்போ அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளும் யார் கரத்தில் இருக்கிறாங்க? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் கரத்தில் இருந்தால் கர்த்தர் அவர்களை ஆளுகை செய்வாரா, ஆளுகை செய்ய மாட்டாரா? அப்போ கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறாங்க. கர்த்தரை மீறி ஒரு காரியத்தை செய்ய தேவன் அனுமதிக்க மாட்டார். தேவன் அனுமதிக்கிற காரியங்கள் எதுவோ அது வரைக்கும் தான் அனுமதிப்பார். அதுக்கு மேலே தேவன் என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்காதபடி வைத்திருப்பார். ஆனால் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 30ஆம் அதிகாரம் சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 1, 2, 3. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என்னன்னு சொல்றாரு? என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல். என்னம்மா நான் தான் சொன்னேன் பார்த்தியா, நான் அப்பயே சொன்னேன் பார்த்தியா, கர்த்தர் விடுவிக்க மாட்டார், கர்த்தர் செய்ய மாட்டார், கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார், கர்த்தர் நன்மை செய்ய மாட்டார், கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார், கர்த்தர் அதிசயம் செய்ய மாட்டார், கர்த்தர் குணமாக்க மாட்டார், கர்த்தர் விடுவிக்க மாட்டார், மீட்க மாட்டார், கர்த்தர் நல்ல வேலையை கொடுக்க மாட்டார், நல்ல வியாபாரத்தை கொடுக்க மாட்டார், பிள்ளை பாக்கியங்களை கொடுக்க மாட்டார், அது செய்ய மாட்டார், இது செய்ய மாட்டார் என்று சொல்லி கொண்டிருக்கும் ஒரு காலகட்டத்திலேயே கர்த்தர் சொன்னபடி செய்துட்டார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய துன்பத்தை நீக்கிட்டார், உபத்திரவத்தை நீக்கிட்டார், பாடுகளை நீக்கிட்டார். அவர்களால் பாரம் சுமக்க முடியாததை அவர் கையில் எடுத்துக்கொண்டுட்டார், அதை கையில் எடுத்துட்டார். அவர்களால் முடியலை இல்லாமல் நிலைமையை மாற்றிட்டார், வறுமையை மாற்றிட்டார், பஞ்சத்தை எடுத்துட்டார், வேதனையை நீக்கிட்டார் என்று சத்துருக்கள் அறியும் போது சொல்றார், நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் உம்மை போற்றுவேன். நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் போற்றுவேன். 2ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம் கடைசியாக 5ஆம் வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஒரு விடியற் காலத்தை வச்சிருக்கிறார். ஒரு விடியற் காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது மிகுந்த களிப்பு உண்டாகிற ஒரு கட்டம். நான் பயந்திருந்தேனே, அந்த பயத்துக்கெல்லாம் என்னை நீங்களாக்கி கர்த்தர் ரட்சித்துட்டாரே, கர்த்தர் என்னை மீட்டு விடுவித்துட்டாரே. என்னுடைய எல்லா வறுமைக்கும் நான் அனுதினம் நான் ஜீவனத்துக்கும் பிழைப்புக்கும் நான் பட்ட பாடுகளை எல்லாம் நீக்கிட்டாரே. என்னுடையவைகளை எல்லாம் சுதந்திரத்தை காப்பாற்றி கொடுத்தாரே. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரே நீர் சொன்னபடி செய்கிற தேவனே இல்லை என்று சொன்னபோது கூட நான் சொன்னபடி செய்கிற தேவன் என்பதை மெய்ப்பித்தேரே, நிரூபித்தேரே. எங்கள் மேலே இரக்கமானீரே, எங்கள் மேலே கிருபையானீரே, எங்களுக்கு தயவு பாராட்டினீரே. உமது கையை தூக்கி எங்களை தூக்கி எடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். இந்த வார்த்தைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மிகுந்த கிருபையின் இரக்கத்தின்படி உம்முடைய தயவின்படி ஆண்டவரே, நீர் உம்முடைய பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவரே மன தைரியத்தையும் கொடுத்து தகப்பனை திடமாய் நிற்கும்படி செய்து உம்முடைய தூய பரிசுத்த வார்த்தையை ஆண்டவரே இந்த நாளிலே உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு 7 முறை முன்கோயிலே புடமிடப்பட்ட சுத்த சொற்களாகி உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்கும்படி, அழியாத ஜீவ மன்னா எங்களுக்கு கிடைக்கும்படி கிருபை செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையிலிருந்து நீர் எங்களோடு கூட பேசி எங்களை இந்த நாளிலே வழிநடத்தி போஷித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வழிநடத்துதலுக்காய் ஸ்தோத்திரம்.
உம்முடைய தெய்வீக சித்தம் நோக்கம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்றுவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை பொன்னாய் விளங்கும்படி நீர் உருவாக்கி கொண்டு நிலைநிறுத்தப் போகிற கிருபைகளுக்காகவும் கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் உம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தினாலே நிறைவாக்கும் குறைவில்லாமல் நிறைவாக்கி ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த